பார்த்துட்டு இருக்கேன். சொல்ல சொல்ல கேட்காம திருப்பி 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 அதையே சொல்லிட்டு இருக்க. பாவம், ஏதோ 10 வயசு பொண்ணாச்சே, இதை போட்டு ரொம்ப நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் உட்காந்து கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி இந்த ஆள் என்னை பாலியல் வன்கொடுமை பண்ணான், என்ன கற்பழிச்சான், ரேப் பண்ணான், இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட அழுதுட்டு இருக்க. இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? அவனே தப்பு, அவன் தான் உனக்கு எடுத்தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. புரியுதா? எனக்கு எதுவுமே நடக்கலை. நாளைக்கு கோர்ட்டு கேஸில் வரும்போது நீ கோர்ட்டில் சொல்ல வேண்டியது, அவரெல்லாம் குற்றவாளி கிடையாது, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லணும். சொல்ல மாட்டியா? அப்படியே ஒரு மிதிச்சேம்னா குழந்தையாச்சேன்னு பார்க்குறேன். என்ன பொம்பளைனா பொம்பளை போலீஸ்னா அன்பாக இருப்பாங்கன்னு நினச்சியா? அப்படியெல்லாம் கிடையாது. காக்கி சட்டை போட்டால் நாங்களும் ரவுடி தான். ஆமாம், என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி. இவ்வளோ சின்ன வயசில் உனக்கு என்ன வாயில் உண்மையாக வருது? உண்மையை பேசலாமா நீ? நாங்கள் சொல்கிறது தான் சொல்லணும். இந்த ஆளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இவன் மேலே கை வச்சா அப்புறம் நான் வீட்டில் சோத்துக்கு கஞ்சி உங்கள் அம்மா பார்த்துருவாங்களா எனக்கு டெய்லி? இவரை மட்டும் காப்பாற்றுனா நான் எப்படி செட்டில் ஆவேன் தெரியுமா? எவ்வளோ பணம் கிடைக்கும் உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு ஒப்பாரி வச்சுட்டு போயிடுவ. அப்புறம் நான் எப்படி பங்களா கட்டுறது, நான் எப்படி வாடகை ஓடுறது, நான் எப்படி என் பிள்ளை குட்டியோட பெரிய லெவலில் ஆகுறது? இதுக்கு மேலே நீ உண்மையை சொல்லுவேன்னு சொன்னா அவ்வளோதான். நிற்காங்க பாரு அம்மா அப்பா. இன்னைக்கே ஜெயிலில் போட்டு மிதின்னு மிதித்து நாளைக்கு சங்கூத வச்சிருவேன். புரியுதா? என்ன பேரெல்லாம் பார்க்குற? ஆமாம், எஸ்ஐ ராஜி தான். என்ன பேரை பார்த்துட்டா பயந்துருவேன்னு நினச்சியா?